21வது ஸ்லோகம். தம் ததா தானவம் தேவி ஸ்மிதபூர்வமிதம் வஜ பபாஷே ஸ்ருண்வதாம் தேஷாம் தைத்யானாம் ரணமஸ்தகே. அங்க நிக்கிற அசுரன் கிட்ட, யுத்த பூமியில இருக்கிற அசுரர்கள் எல்லாம் கேட்கிற மாதிரி தேவி அட்டாட்டகாசம் பண்ணி சிரிச்சுண்டு இப்படி சொன்னா. 22வது ஸ்லோகம். கச்சத்வம் பாமராயூயம் பாதாளம் வா ஜலார்ணவம் ஜீவிதாசாம் ஸ்திராம் கிருத்வா त्यक्त्वा अत्र एव आयुधानि च जीविदासां स्थिरां कृत्वा त्यक्त्वात्रैव आयुधानि च. முட்டாள்களே, ஆயுதமெல்லாம் அங்கேயே உபேட்சிச்சு ஜீவன் வேணுமானா நீங்கள் பாதாள லோகத்துக்கோ சமுத்திரத்துக்கோ ஓடிப்போங்கோ. 23வது ஸ்லோகம். அதவாமச்சராகாத ஹத பிராணாரணாஜிரே பிராப்ய ஸ்வர்க சுகம் சர்வே கிரீடந்து விகதஜ்வரா. அதவா மது ஷர ஆகாத ஹத பிராணாரணாஜிரே பிராப்ய சொர்க்க சுகம் சர்வே கிரீடந்து விகதஜ்வரா. அப்படி இல்லைனா யுத்தத்துல என்னோட சரங்கள் சரீரத்துல கொண்டு பிராணன் வெடிஞ்சு சொர்க்கத்துக்கு போய் எல்லாரும் ஒரு சங்கடமும் இல்லாதக்கு வாழலாம். தேவியான என்னோட கையால இருக்கிற உங்களோடெல்லாம் மரணம் உங்களுக்கெல்லாம் முக்தியை தரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லை. 24வது ஸ்லோகம். காதரத்வம் ச சூரத்வம் ந பவேத்யேவ சர்வதா ததாம்யபயதானம் வை யாந்து சர்வே யதா சுகம். பயந்தாங்கொழித்தனம் அதே மாதிரி வீரத்தனம் இது ரெண்டும் ஒரே டைம்ல இருக்காது. ஒன்று பயந்துட்டு இருங்கோம், இல்லைன்னா வீரனாயிட்டு இருங்கோம். நான் உங்களுக்கு அபயம் கொடுக்கறேன், யதா சுகம் உங்களுக்கு எங்கேயாக்குமோ போனோம் அங்க புக்குங்கோ. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு சொல்லறார். அதனால வியாச உவாச்சா. 25வது ஸ்லோகம். இத்யாகர்ண்யவஜஸ்தஸ்ய நிஷும்போ மதகர்விதா நிஷிதம் கட்கமாதாய சர்ம சைவாஷ்டசந்திரகம். நிஷிதம் கட்கம் ஆதாய சர்ம ச ஏவ அஷ்டசந்திரகம். இப்படி அவள் சொல்றத கேட்டுட்டு அகங்காரம் இருக்கிற நிஷும்பன் ஷார்ப்பா இருக்கிற ஒரு வாளும் அஷ்டசந்திரம் அப்படிங்கிற பரிஜயம் கையில எடுத்துண்டு 26வது ஸ்லோகம். தாவமானஸ்து தரசாஸ்வினா சிம்ஹம் மதோல்கடம் ஜகானாதிபலான் மூர்த்னி பிராமயன் ஜகதம்பிகாம். அதி சீக்கிரமா ஓடி வர ரொம்ப ரொம்ப கோபத்தோடு கூடிட்டு ஓடி வர சிங்கத்தோடு தலையில ஜெகதம்பிகை கூடியும் பயந்து போற மாதிரி ஒரு வெட்டப்புறம் கொடுத்தான் அந்த வாளால. அவனோட கையில அஷ்டசந்திரம் அப்படிங்கிற பரிஜை இருக்கு, ஷார்ப்பான ஒரு வாளும் இருக்கு. அந்த வாளால அடிச்சான், வெட்டினான். 27வது ஸ்லோகம். ததோ தேவி ஸ்வகதயா வஞ்சயித்வாசி பாதனம் தாடயாமாச தம்பாஹோர் மூலே பரசுனா ததா. அப்போது தேவி அந்த வாளால வெட்டு கொள்ளாதக்கு சொந்தம் கதையால அந்த வாளை தடுத்து நிப்பாட்டிட்டு மழுவால அவனோடு ஷோல்டரை பார்த்து ஒரு அடி அப்புறம் கொடுத்தா. சிங்கத்து மேல அடிபடாம தேவி சிங்கத்தை காப்பாத்தினா. 28வது ஸ்லோகம். கட்கேன நிஹத சோபி பாஹுமூலே மகாமதா
സംസ്ഥാപ്യ വേദനാം ഭൂയോ ജഗാന ചണ്ഡികാം തഥാ. മതമത്തനായിരിக்கிற നിശുംബൻ ഷോൾഡറിൽ ദേവിയോട് വെട്ടുകൊണ്ടിട്ടും വലിയ കടിച്ചമർത്തിണ്ട് വാളാലെ ചണ്ഡികയെ മറുപടിയും വെട്ടിന്. 29ാമത് ശ്ലോകം. സാഭിഗണ്ഡാസ്വനം ഘോരം ചകാരഭയദം നൃണാം പബൗ പുനഃ പുനഃ പാനം നിശുംബം ഹന്തുമിച്ചതി. ചണ്ഡിகை அப்போது ஜனங்களையெல்லாம் பயமுறுத்துற மாதிரி இருக்கிற பெரிய ஒரு மணிநாதத்தை முழக்கினா நிசும்பனை கொல்லறதுக்கு கொதிக்கிறவளாயிட்டு மறுபடியும் மறுபடியும் சுராபானம் செஞ்சா. 30வது ஸ்லோகம். ஏவம் பரஸ்பரம் யுத்தம் பபூவாதிபயப்ரதம் தேவானாம் தானவானாம் ச பரஸ்பர ஜெயேஷினாம். ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னு தேவர்களும் அசுரர்களும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த நினைப்பே அவளுக்கு பயம் உண்டாக்குற மாதிரி அவ தம்மில அதிபயங்கரமான யுத்தம் உண்டாச்சு. 31வது ஸ்லோகம். பலாதா பட்சிண க்ரூரா சாரமேயாச்ச ஜம்புகா நனுர்துஷ்சாதி சந்துஷ்டா கிருத்ரா கங்காச்ச வாயசா. மாம்சங்களை சாப்பிடுற குருவலான பட்சிகளும் நாய்களும் குறுநெறிகளும் கழுகர்களும் பெரிய பருந்துகளும் காக்ககளும் எல்லாம் அங்க ஆஹ்லாதத்தோடு கூடிட்டு துள்ளி சாடித்து யுத்த பூமியில. 32வது ஸ்லோகம். ரணபூர்பாதி பூயிஷ்ட பதிதாசுரவர்ஷ்மகை ருதிரஸ்ராவ சம்யுக்தை கஜாஸ்வதேக சங்குலா. அந்த யுத்த பூமி அசுரர்களோடும் ஆனை குதிரை தொடங்கின மிருகங்களோடும் ரத்தத்தில கூடி குழஞ்சு எண்ணமற்ற சவசரீரங்களால பயமுறுத்துற மாதிரி இருந்தது அந்த யுத்த பூமி. 33வது ஸ்லோகம். பதிதான் தானவான் திருஷ்ட்வா நிஷும்போதிருஷான்விதா பிரயயௌ சண்டிகாம் தூர்ணம் கதாமாதாய தாருணம். படர்களெல்லாம் இறந்து விழறத பார்த்துட்டு ரொம்ப கோபம் வந்த நிஷும்பன் ஒரு பெரிய கதையை எடுத்துட்டு சண்டிகை கிட்ட பாஞ்சு போனான். 34வது ஸ்லோகம். சிம்ஹம் ஜகான கதயா மஸ்தகே மதகர்விதா பிரஹத்யஜஸ்மிதம் கிருத்வா புனர்தேவி மதாடயத். மதமத்தனாயிருக்கிற அவன் சிங்கத்தோடு மஸ்தகத்துல கதையால அடிச்சான். அடிச்சதுக்கு அப்புறம் சிரிச்சுண்டு அந்த தேவியையும் அடிச்சான். 35வது ஸ்லோகம். சாபிதம் குபிதாதீவ நிஷும்பம் புரதஸ்திதம் பிரஹரந்தம் சமீட்சியாத தேவி வஜனம் அப்ரவீத். சண்டிகைக்கும் ரொம்ப ரொம்ப கோபம் வந்தது. சண்டிகைய அடிச்சுண்டு முன்னால நிக்கிற நிசும்பனை பார்த்துட்டு தேவி சொன்னா. தேவி என்னவாக்கும் சொன்னா அப்படிங்கிறது தேவி சொன்னா மாதிரியே சொல்லப்படுறது. அதனால தேவி வாஜா. 36வது ஸ்லோகம். திஷ்டமந்தமதே தாவத்யாவத் கட்கமிதம் தவ கிரீவாயாம் பிரேரயாம்யஸ்மாத் கந்தாசி யமசாதனம். திஷ்டா மந்தமதே தாவது வியாவது கட்கம் இதம் தவ கிரீவாயாம் பிரேரயாமி அஸ்மாத் கந்தாசி யமசாதனம். டே முட்டாள், நான் இந்த வாளை உன்னோட கழுத்துக்கு நேர பிரயோகிக்கிற வரைக்கும் அங்க நில்லு. நான் இந்த வாளை உன்னோட கழுத்துல வீசினேன் அப்படின்னா அதுக்கப்புறம் உனக்கு யமபுரிக்கு யாத்திரையாகலாம் அப்படின்னு தேவி சொன்னா. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாச பகவான் எக்ஸ்பிளைன் பண்றார். அதனால வியாச உவாச்சா. 37வது ஸ்லோகம். இத்யுக்த்வா தரசா தேவி கிருபாணேன சமாஹிதா சிச்சேதமஸ்தகம் தஸ்ய நிஷும்பஸ்யாத சண்டிகா. இப்படி சொல்லிண்டு ரொம்ப சீக்கிரமாயிட்டு தேவி
ഗവനത്തോട് കൂടിയിട്ട് അവനോട് ശിരസ വാളാല വെട്ടിന. 38ാவது ശ്ലോകം. സചിന്നമസ്തകോ ദേവ്യാ കബന്ധോ ദീവദാരുണ ബഭ്രാമ ജഗദാപാണി സ്ത്രാസയൻ ദേവദാഗനാൻ. ദേവി അവനോട് തലയെ வெட்டி கீழே போட்டுட்டும் அதிபயங்கரனான அந்த தலையில்லாத சரீரம் கையில இருக்கிற கதைய தூக்கிண்டு தேவர்களை கூடியும் பயமுறுத்துற மாதிரி வட்டப்பாலம் சுத்திட்டு தலையில்லாத அந்த சரீரம் தலை கீழே கிடக்கு, தலையில்லாத சரீரம் கையில வாழை எடுத்துட்டு வட்டப்பாலம் சுத்திட்டு கதைய கையில வச்சுட்டு வட்டப்பாலம் சுத்திட்டு. 39வது ശ്ലോകം. ദേവി തസ്യ ശിതൈർബാണൈർ ചിച്ഛേദ ചരണൗ കരൗ പാപദോർവ്യാം തദ പാപി ഗദാസു പർവതോപമാ. தேவி ரொம்ப சக்தி வாய்ந்த சரங்களால அவனோட காலு கை எல்லாம் வெட்டி போட்டா பர்வதத்துக்கு ஈக்குவலா இருக்கிற அந்த பாபி அந்த நிஷுபன் பூமியில விழுந்து அதோடு கூடி அவனோட ஜீவன் போச்சு. 40வது ശ്ലോകം. தஸ்மின் நிபதிதே தைத்யே நிஷும்பே பீம விக்ரமே ஹாஹாகாரோ மகானாசே தத்சைன்யே பயகம்பிதே. ഭീമപരാക്രമിയായിരിക്കുന്ന നിശുംബൻ വീഴുന്തോണ് അവനോട് സൈന്യങ്ങളെല്ലാം ഭയന്ന് കത്തിയിട്ട്